Yugam FM stationல இனியவ என்று கேட்டுட்டு இருக்கீங்க. with Ajay Muthu and Ajay Soumya getting your child ready for kindergarten. அதாவது வந்து குழந்தைங்களை kindergartenக்கு அனுப்புறதுக்கு நீங்க தயாராகிடுங்க அப்படின்னு வந்து உணர்த்துறதுக்கான நாள் இது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமா, இந்த மாசமே இருக்கு. அதுல வந்து இந்த நாள்ல நம்ம இனிய வீட்ல இத பத்தி பேசிட்டு இருக்கோம். இத பத்தி பேசுறதுக்காக நம்ம ஸ்டுடியோக்கு வந்து இப்போ ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னா அவங்களோட பேர் வந்து மிஸ் ஜெயப்பிரியா தேவி. இவங்க வந்து ஃபவுண்டர் ஆஃப் கிரியேட்டிவ் கிட்ஸ். மேம் வெல்கம் டு இனியவை இன்று. இப்போ வந்து குழந்தைங்களை ஸ்கூலில் சேர்க்கறது வந்து முன்னாடிலாம் 6 வயசில் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது படிப்படியாக குறைஞ்சி 5, 4 ஆச்சு. இப்போலாம் 2 வயசு குழந்தைய ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரு குழந்தைய வந்து ஸ்கூலில் எப்போ சேர்க்கலாம்? இது வந்து ப்ரிட்டி லோடட் கொஸ்டின்னு நான் சொல்லுவேன். அதாவது குழந்தை எப்போ சேர்க்கலாம் அப்படிங்கிறத விட எப்போ அந்த குழந்தை ரெடியாக இருக்குது சேர்றதுக்கோ அப்போ வந்துட்டு சேர்க்கறது தான் வந்து புத்திசாலித்தனம். சப்போஸ் ஒரு ப்ரீமெச்சுவர் சைல்டாக இருக்குதுன்னா குழந்தைய வந்துட்டு சீக்கிரமே சேர்த்துடணுன்ற அந்த ஆங்ஸைட்டியில் கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்றச்ச நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஒரு குழந்தையோட வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 0 to 5 years வரைக்கும் தான் வந்துட்டு ரொம்ப ஹையாக இருக்கும். அந்த கிராஃப் லேர்னிங் கர்வ் அப்படிங்கிறது 80 to 90% வந்துட்டு அந்த 0 to 5 yearsல வளருது. 5 yearsக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குது. அது இன்றைக்கி இருக்கிற சயின்டிஸ்ட் வந்துட்டு இப்போ சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. நம்ம ஊரில் வந்துட்டு நம்ம 5 விளையாதது 50 விளையாது அப்படிங்கிறது ஒரு பழமொழியாகவே சொல்லிட்டு வரும். ஸோ இது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி இந்த 5 yearsக்குள்ளே வந்துட்டு முன்னாடியெல்லாம் நிறைய லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க என்விரான்மெண்ட்லேயே இருந்தது. வெளியில் போய் விளையாடுவாங்க, they'll mingle with a lot of people, அந்த மாதிரியான ஒரு நிறைய திங்ஸ் இருந்தது. ஸோ அவங்களுக்கு லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டா ஒரு அனாலிட்டிக்கல் எபிலிட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் நேச்சுரலாக டெவலப் ஆச்சு. நிறைய பேர்கிட்ட பேசும்போது அந்த சோஷியல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு நிறையாவே வந்து டெவலப் ஆகிட்டு இருந்தது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எவ்ரிபடி இஸ் வெரி பிஸி. யாருமே வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கிறாங்க அப்படின்னுட்டு இல்லை. தாத்தா பாட்டி கூட லீவ் போட்டு தான் வந்து பார்த்துக்கிறாங்கன்ற மாதிரியெல்லாம் இருக்குது. இப்போ வந்து எக்ஸ்பெக்டிங் தட் கைண்ட் ஆஃப் அன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இஸ் அ லிட்டில் டூ மச். ஸோ அதனால் என்ன செய்கிறாங்க, ஸ்கூல்ஸில் கொண்டு போய் சேர்த்தா அட்லீஸ்ட் அதுக்கு காம்பன்சேட் ஆகும். தேல் மீட் வித் அ லாட் ஆஃப் பீப்புள் தேர், சில்ட்ரன் தேர், அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகும், சோஷியல் ஸ்கில்ஸ் அங்கே டெவலப் ஆகும்னுட்டு நினைக்கிறாங்க. தட் இஸ் வை கிண்டர்கார்டன் வாஸ் டெவலப்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அன்ரீசனபிள் டிமாண்டெல்லாம் வந்துட்டு நிறைய ஜாஸ்தியாகிடுது. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்களுக்கு ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிருக்கணுங்கிற அளவுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய எதிர்பார்க்க ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் தேவையில்லாதது. ஆக்சுவலி என்ன ஆகணும், என்ன ஆக்சுவலாக அவங்க குழந்தைங்களுக்கு தேவை அப்படிங்கிறத அவங்க நினச்சிக்கிட்டாங்கனாலே, ஐ மீன் இஃப் தே அண்டர்ஸ்டாண்ட் தட் ப்ராப்பர்லி, அதுவே போதும். இது ரொம்ப கரெக்டான ஒரு தாட் தான் இல்லையா முத்து? ஏன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தை ஒரு 4 வார்த்தை பேச ஆரம்பிச்சோன்னா குழந்தை பேசுது, ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு வந்து திங்க் பண்ண பேரண்ட்ஸையும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஆமாம், இன்ஃபேக்ட் நிறைய தடவை வந்து இந்த பேசுறது இதெல்லாம் கூட அவங்களுக்கு வந்து கன்சிடரேஷனில் இருக்காது. ஏன்னா பேரண்ட்ஸ் 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, குழந்தைய வீட்டில் தனியாக விட முடியாது அப்படின்றதுக்காக தான் ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு சேர்க்க பார்க்குறாங்க இந்த காலத்தில். மேம், ஆனால் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் அந்த வயசு சொல்லலை. ஐடியலாக ஏதாவது ஒரு ஆவரேஜ் ஏஜ்னு ஒன்று இருக்கா? ஆவரேஜ் ஏஜ்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீ ஸ்கூல், ஸ்கூல் அப்படின்னுட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. ப்ரீ ஸ்கூல் அப்படிங்கிறதுல இப்போ மறுபடியும் ப்ளே குரூப், நர்சரி அப்படின்னுட்டு 2 இருக்குது. ப்ளே குரூப் அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்லி ஃபார் ப்ளே பர்பஸ், த நேம் இட் செல்ஃப் சஜஸ்ட் தட். ஸோ அந்த ப்ளே குரூப்பில் வந்துட்டு இட் வில் பி சம்வேர் பிட்வீன் 1.8 or 2 years old to 3 years old வரைக்கும். நர்சரின்றது அகைன் ஒரு 2.8 2.6லேருந்து ஒரு 3.5 வரைக்கும் அப்படின்ற மாதிரி சேர்க்கலாம். இந்த ஏஜ் குரூப் அப்படிங்கிறது ஒரு ரேஞ்ச். இந்த ரேஞ்சில் கரெக்டாக இந்த ஏஜில் இந்த மைல்ஸ்டோனை ஹிட் ஆகணும்னுட்டு எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு குழந்தையும் வந்துட்டு யுனிக். அந்த குழந்தைங்களோட யுனிக்னஸை வந்து பேரண்ட்ஸ் தான் நல்லா புரிஞ்சுக்க முடியும். அந்த ஃபார்மேட்டிவ் ஸ்டேஜ் இந்த 5 years சொன்னேன் இல்லையா, இதில் ஃபஸ்ட்டு 2 yearsன்றது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். இந்த டைமில் வந்துட்டு என்னென்ன மாதிரி ஹெல்த் அண்ட் எமோஷ்னல் பூஸ்டிங் நம்ம கொடுக்குறோமோ அதுதான் லைஃப் டைமுக்கும் அந்த குழந்தைக்கு சஸ்டெயின் ஆக போகுது. பேரண்ட்ஸ் ஹாவ் டு ஒர்க். கண்டிப்பாக வந்துட்டு மதர் வந்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு கூடயே குழந்தையோடு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த இதில். பட் அந்த செல்ஃப் சஃபிஷியன்சி வர வரைக்கும் both parents have to give equally to the child, contribute equally to the child. அப்புறம் கூட்டிகிட்டு போய் ஒரு ப்ரீ ஸ்கூலில் விடும்போது இட் வில் மேக் சென்ஸ். அண்ட் அந்த மாதிரி ப்ரீ ஸ்கூலில் விடும்போது ஜாக்கிரதையாக பார்த்து விடணும், எங்கே விடுறோம் நாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கேர்ஃபுல்லாக கவனித்து விடணும். ஸோ இப்போ வந்து இந்த ப்ளே ஸ்கூல் அப்படிங்கிறது தவிர்த்து வந்து ஸ்கூல் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து விடணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ வந்து வெளி உலகமே வந்து தெரியாமல் வளர்ந்த குழந்தைங்களை வந்து திடீர்னு வந்து ரொம்ப ஒரு ஃபாரினான இடத்துல நம்ம கூட்டு போய் விடும்போது, தெரியாத நபர்கள் இருக்கிற இடத்துல கூட்டு போய் விடும்போது அந்த குழந்தைக்கு அடாப்டேஷன் அப்படிங்கிறது ஒரு டஃப்பான விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வந்து அந்த ஸ்கூலை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு கைட்லைன்ஸ்னால் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க? ஒரு ஸ்கூல், ஒரு ப்ரீ ஸ்கூல், அதுவும் நான் இப்போ ஸ்கூலை பற்றியே பேசல. யூஆர் டாக்கிங் அபவுட் ஒரு குழந்தை ஃபஸ்ட்டு கிண்டர்கார்டனுக்கோ இல்லை ப்ரீ ஸ்கூலுக்கோ போது அதுக்கு எப்படி வந்துட்டு செலக்ட் பண்ணணும்னு. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ நிறையவே டிபேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு, எந்த மாதிரி ப்ரீ ஸ்கூலில் நம்ம சேர்க்குறதுன்னுட்டு. முன்னாடி இருந்த சேஃப்டி கன்சர்ன்ஸ் எல்லாம் மாறி இப்போ பல விஷயங்கள் வந்துட்டு சேஃப்டி ஆஸ்பெக்டில் ஆட் ஆகிடுச்சு.
இப்போ ஒரு குழந்தைகளுக்கு வந்துட்டு ப்ரீ ஸ்கூலுங்கிறதோ இல்லை ஸ்கூலையோ தேர்ந்தெடுக்கும் போது ஃபஸ்ட்டு திங் தே ஹேவ் டு நோட்டீஸ் அந்த இடம் சைல்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா அப்படிங்கிறது. அதாவது ஷார்ப் எட்ஜஸ் அதிகமாக இருக்கிற மாதிரியோ, ஃபேன்சியாக வந்து அழகாக இருக்கணுங்கிறதுக்காக கிளாஸ் ஆர்டிஃபேக்ட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் சுற்றி இருக்காத மாதிரியோ, நிறைய டாய்ஸ் இருக்கிற மாதிரியோ, அந்த ஆம்பியன்ஸ் பார்த்ததுமே குழந்தைங்க குதூகலமாக ஓடி போய் அங்கே என்ஜாய் பண்ணணும்னு மிங்கிள் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி அப்படி இருக்கணும் அந்த இடம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சானிட்டரி கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அப் டு டேட்டாக இருக்கணும். பேரண்ட்ஸ் ஹாவ் டு வாட்ச் இஃப் தே ஹாவ் அ சானிட்டரி இதெல்லாம் வந்துட்டு சர்டிஃபிகேஷன் ஃப்ரம் த லோக்கல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து அவங்க ஃபயர் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்களா, இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பார்க்கணும். ஸ்கூல்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கிற ஸ்கூல்ஸ் வந்து இதை ஃப்ரேம் போட்டு டிஸ்பிளே பண்ணினாலே வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் தே கேன் ஜஸ்ட் ஷோ வி ஹாவ் ஹெல்த் சர்டிஃபிகேஷன் அண்ட் சானிட்டரி சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். இதெல்லாம் ஒரு 30 சில்ட்ரன் இருக்கிற ஒரு கிளாஸ் ரூமுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கணும். அங்கேருந்து ரொம்ப தூரம் போயிட்டு வர்ற மாதிரி அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் பர் ஸ்டூடெண்ட், நம்பர் ஆஃப் மேட்ஸ் பர் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அந்த ரேஷியோ அதெல்லாம் முக்கியம். இது மட்டும் இல்லாமல் வாட் ஆர் தே கோயிங் டு டூ இன் த ஸ்கூல், 2 ஹவர்ஸோ இல்லை 3 ஹவர்ஸோ ஏதோ ஸ்கூலில் வைக்கிறாங்கன்றது அப்ராப்ரியேட்டான அவங்க கரிக்குலம்ன்றது இருக்குதா அப்படிங்கிறத அவங்க பார்க்கணும். இந்த அப்ராப்ரியேட் கரிக்குலம் அப்படிங்கிறச்ச பேரண்ட்ஸும் வந்துட்டு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அவுட் ஆஃப் திஸ். அதாவது ப்ரீ ஸ்கூல் அப்படிங்கிறதுல வந்துட்டு அவங்களுடைய சோஷியல் எமோஷனல் காக்னேட்டிவ் எபிலிட்டி அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சோஷியல் எமோஷனல் காக்னேட்டிவ் அப்படிங்கிறது வந்து 3 இது. சோஷியல் அப்படிங்கிறது ஹவ் ஆர் தே மிங்கிளிங் வித் அதர்ஸ், ஹவு மச் ஆர் தே ஏபிள் டு ஷேர் டாக் வித் அதர்ஸ், அதெல்லாம். எமோஷனல் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த ஃபாரின் பிளேஸில் கொண்டு விடுறாங்க அப்படிங்கிறது, அந்த மாதிரி விடும்போது எந்த அளவுக்கு அந்த குழந்தைங்க வந்து அந்த செப்பரேஷனை தாங்கிக்க முடியுது. அப்படி செப்பரேஷனை தாங்கிக்க முடியலன்னா அந்த ஸ்கூல் அதுக்கு என்ன ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் கூடவே இருக்கலாம் கொஞ்ச நாள் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதனா இது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பார்க்கணும். இது தவிர வந்து there is a lot of things which you have to look at. How much the teachers have studied, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன், அவங்க வந்துட்டு எந்த மாதிரி டீச் பண்ண போகிறாங்க, இஸ் தேர் சம் சாம்பிள் கிளாஸ் which they can see, சிசிடிவி ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, ஆர் தே ஓப்பன் டு லைக் அட்லீஸ்ட் அவங்க வந்து ஸ்கூல்குள்ளே வந்தாலாவது அந்த சிசிடிவியில் அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க முடியுமா, இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இப்போ மேண்டேட்ரி ஆகிட்டு வருது. திஸ் இஸ் நாட் லைக் கம்பல்சரி, பட் இஃப் இட் இஸ் தேர் இட் வில் பி நைஸ். ஓகே. ஏன்னா ஒரு குழந்தைய வந்து ஸ்கூலில் சேர்க்குறாங்க அப்படின்றப்ப அவங்களை எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். நேற்றுக்கு வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். சின்ன குழந்தைய வந்து ஸ்கூலில் விட்டுருக்காங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த குழந்தை முதுகில் வந்து ஒரு அடி. யார் அடித்தாங்க, டீச்சர் அடித்தாங்களா இல்லை கூட படிக்கிற பசங்க அடித்தாங்களா, சின்ன குழந்தை தான், எப்படியோ அடிபட்டிருக்கு. அவருக்கு அதுக்கும் சொல்ல தெரியல. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப வரி பண்ணாங்க, என்ன பண்ணுறது ஸ்கூலில் போய் கேட்கறதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் பேரண்ட்ஸும் கவனம் எடுத்துக்கணும் இல்லையா. சும்மா சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஏதோ ஒரு ஸ்கூலில் சேர்க்காம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கவனம் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு விசாரிச்சுட்டு போய் சேர்க்கறது தான் வந்து ஸ்கூலாக இருந்தாலும் ப்ரீ ஸ்கூலாக இருந்தாலும் 100% நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. அப்புறம் வந்து மேம் இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து முதல்ல அதோட ஸ்கூல்னா வீடு தான். ஏன்னா அங்கே தான் அதோட பேசிக்கான விஷயங்கள்லாம் வந்து கற்றுக்குது. இப்போ வந்து ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைக்கு என்னெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ 1 பாத்ரூமோ 2 பாத்ரூமோ வந்து அது சொல்கிற அளவுக்கு விஷயமாக தெரிஞ்சிருக்கணுமா, இல்லை இந்த மாதிரி பேசிக் கைட்லைன்ஸ் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக. அதாவது வந்துட்டு ஓரளவுக்கு சொல்ல தெரிஞ்சால் தான் வந்து அவங்க கூட்டிகிட்டு போய் விடுற மாதிரியும் இருக்கணும். அட் த சேம் டைம் அந்த ஸ்கூலும் வந்துட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ பாட்டி ட்ரைனிங் அப்படின்னுட்டு சொல்லுவோம். அவங்க வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு அந்த குழந்தைங்க கொஞ்சம் அக்கஸ்டமாக இருக்கணும். தே ஷுட் நாட் பி ஜஸ்ட் லெஃப்ட் ஃப்ரீ ஆர் எப்போவுமே வந்துட்டு டயப்பர்லேயே இருக்கிறது ரெண்டுமே வந்துட்டு இஸ் நாட் ஹைஜீனிக். அது வந்து ஸ்கூலில் தான்ட்டு இல்லை, வீட்லேயும் வந்துட்டு இட் இஸ் நாட் அ ஹைஜீனிக் ப்ராக்டிஸ். ஸோ இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் ஓரளவுக்கு வந்துட்டு ட்ரெயின் பண்ணணும் அந்த சில்ட்ரனை. அது தவிர வந்துட்டு இப்போ இருக்கிற சேஃப்டி சுச்சுவேஷன்ஸில் வந்து சில விஷயங்கள் அந்த குழந்தைங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். பேரண்ட்ஸோட பேர், எந்த ஏரியாவிலேருந்து அட்லீஸ்ட் வராங்க, ஃபோன் நம்பர், இஃப் பாசிபிள் அந்த ஃபோன் நம்பர், இல்லையா ஒரு சீக்ரெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற மாதிரி சம்திங் லைக் ஏன்னோ அவங்க ஒரு கொஷன் கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்துட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சரோ இல்லை யார் வராங்களோ அவங்க சொன்னாங்கன்னா மட்டுமே அந்த அவங்கக்கிட்ட போகிற மாதிரி. ஏன்னா நாட் மெனி டைம்ஸ் பேரண்ட்ஸே வந்து கூட்டிகிட்டு போவாங்க அந்த குழந்தைங்கள ஸ்கூலில் இருந்துன்னு சொல்ல முடியாது. சமயத்தில் வெளியாட்கள் வராங்கன்னா தோ ஆஃப்டர் வெரிஃபைங் வித் த ஸ்கூல் அவங்க அந்த சீக்ரெட் பாஸ்வேர்டுக்கு ஆன்சர் சொல்ல முடியுது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பார்க்கணும். போத் சைட்ஸ் அவங்க வந்து இது கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸ்கூலும் தெரிஞ்சுக்கணும்,
பேரண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும். இத்தனை பசங்க இருக்கும்போது இதெல்லாம் பாசிபிள் இல்லைன்னு நிறைய ஸ்கூல்ஸ் வந்துட்டு சொல்கிறதும் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் இத்தனை வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அந்த குழந்தைங்க வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியும். கிண்டர் கார்டன் ஸ்டேஜில் மட்டும்தான் நம்ம இவ்வளோ கேர் எடுத்து பண்ணணும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு யூ கேன் எக்ஸ்பிளைன் டு த பேரண்ட்ஸ், நாங்கள் இவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம், ஸோ வி ஆர் கோயிங் டு பி சார்ஜிங் அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொன்னால் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிற பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஸோ திஸ் ஆர் ஆல் த பேசிக் திங்ஸ் விச் த பேரண்ட்ஸ் ஷுட் டு. இதை தவிர அவங்க வந்து எஜுகேஷ்னலாக என்னென்னலாம் வந்துட்டு சொல்லலாம்னா, ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை வந்துட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும். வாட் இஸ் திஸ் அண்ட் ஆல் தட். சும்மா ஏ ஃபார் ஆஸ்ட்ரோநாட்னுட்டெல்லாம் சொல்லாமல் ஏ ஃபார் ஆப்பிள் பாரு இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாலே போதும். ஏன்னா தே ஷுடன் எய்ம் ஃபார் லைக் டூ ஹை. ஓரளவுக்கு அந்த குழந்தைக்கு வந்துட்டு பார்க்குறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுதா, ஐடென்டிஃபை பண்ணி இதை ரிப்பீட் பண்ண முடியுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாலே போதும். தே ஷுட் இன்ட்ரடியூஸ் த சில்ட்ரன் டு புக்ஸ். வீட்லேயுமே வந்துட்டு சின்ன சின்ன புக்ஸு அது எல்லாத்தையும் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஏஜில் வந்து ஸ்கிரிப்லிங் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டி. அது வந்து அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஏதாவது ஒரு ரூம்குள்ளே வந்துட்டு த சைல்ட் கேன் ஸ்கிரிபிள் அப்படிங்கிற மாதிரி விட்டு அந்த குழந்தைக்கு அதெல்லாம் வந்துட்டு டெவலப் பண்ணணும். இது வந்து அவங்களுடைய ஃபைன் மோட்டார், கிராஸ் மோட்டார், இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி எல்லாத்தையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம சைடில் பேரண்ட்ஸும் பண்ணிகிட்டே இருந்தால் ஸ்கூல் கேன் டூ அ பெட்டர் ஜாப். முத்து, பொதுவாக பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே வந்து நிறைய விஷயத்த வந்து சொல்கிறது பிடிக்கும், பேசுறது பிடிக்கும், கதை சொல்கிறதும் வந்து பிடிக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டோ இல்லை ப்ரீ ஸ்கூல் விட்டோ வீட்டில் வந்ததுக்கப்புறம் பேரண்ட்ஸ் கிட்ட ஸ்கூலில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டென்ஷன் வந்து இருக்கும். பட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து பொருட்படுத்தாமல் நிறைய பேர் விட்டுடுறாங்க. பட் ஒரு ½ hour அட்லீஸ்ட் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து அந்த குழந்தை பேசுறது கேட்டாலே போதும், அந்த குழந்தைக்கு வந்து திருப்பி நம்ம ஸ்கூலுக்கு போகணும், திருப்பி நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்கணும், அதை திருப்பி வீட்டில் வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தாட் வருமா? ஆமாம், கண்டிப்பாக. அதாவது இந்த கியூரியாசிட்டி வந்து உச்ச கட்டத்தில் இருக்கும் அந்த வயசில் தான். எல்லாத்தையும் புதுசாக கற்றுக்கணும், எதுவாக இருந்தாலும் போய் தொட்டு பார்க்கணும், எதுவாக இருந்தாலும் போய் வாயில் வச்சு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆசைகள் அந்த குழந்தைகிட்ட இருக்கும். அதெல்லாம் நம்ம கிட்ட சொன்னால் நம்ம வந்து நல்லது கெட்டது எதுன்னு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகிட்ட சொல்லி கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு குழந்தை நல்லா வளர்றதுக்கு வந்து முக்கியமான காரணம் ஏன்னா பேரண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய டிப்ஸ் வந்து நம்ம மேம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நிறைய பேசலாம், தொடர்ந்து பேசலாம் புதிய FM ஸ்டேஷனில். இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது புதியுகம் FM ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா. இன்னைக்கு வந்து கெட் ரெடி ஃபார் கிண்டர் கார்டன் மந்த்ல அதை பற்றி இனியவை இன்றில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம கூட இதை பற்றி பேசுறதுக்காக மேம் வந்திருக்காங்க. ஜெயப்பிரியா தேவி, ஃபவுண்டர் ஆஃப் கிரியேட்டிவ் கிட்ஸ். சௌமியா, அப்துல் கலாம் இருக்கார்ல, முன்னாள் ஜனாதிபதி, அவர்கிட்ட கேட்டாங்க உங்களுக்கு வந்து பிடிச்ச சயின்டிஸ்ட் யார் உலகத்திலே கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? அதாவது பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் தான் கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட். ஏன்னா பிறக்கிறப்ப எதுவுமே தெரியாமல் வந்துருது, அது வந்து எவ்வளோ சீக்கிரம் எல்லா விஷயத்தையும் கற்றுக்குது பாரு. ஸோ அதுதான் இருக்கிறதுலே பெரிய சயின்டிஸ்ட் அப்படின்னு. அதனால தான் அவர் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு இல்லையா? அதான் வந்து ஃபேக்ட். ஆமாம், அவங்க கிட்ட நம்ம இப்போ தொடர்ந்து பேசலாம். முக்கியமான ஒரு விஷயம் மேம் சொன்னதில் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு அப்பா அம்மா பேர், ஃபோன் நம்பர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அது எப்பயுமே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சீக்ரெட் பாஸ்வேர்ட் பற்றிலாம் சொன்னாங்க. இதை தவிர்த்து குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போது கூட என்னென்னலாம் கொடுத்து அனுப்பணும்னு சொல்ல முடியுமா? இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். என்ன ஆச்சுன்னா, ரீசெண்டாக ஒரு ஓவர் என்தூசியாஸ்டிக் பேரண்ட் எங்கள் ஸ்கூலில் நல்ல ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கொடுத்து விடுங்கன்னுட்டு நான் பேரண்ட்டோட இதில் சொல்லிவிட்டேன். நல்லா முழுசாக ஆப்பிள், பனானா அதெல்லாம் ஒரு கடையை வைக்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் கொடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற வந்துட்டு அந்த மெய்ட் கிட்ட கொடுத்து விட்டுட்டாங்க. எங்ககிட்ட பார்த்ததும் அந்த மெய்ட் வந்து எங்ககிட்ட கேட்குறாங்க, இது குழந்தைக்கு மட்டுமா இல்லை நம்ம எல்லாருக்கும் சேர்த்தா அப்படின்னுட்டு. ஐ வாஸ் ஆல்சோ லிட்டில் கன்ஃபியூஸ். அப்புறம் அந்த பேரண்ட்க்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், நான் இது என்ன பண்ணணுங்கன்னு. நீங்கள் எது வேணும் அந்த குழந்தைக்குன்னு கேட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தட் இஸ் அ லிட்டில் அன்ரீசனபிள். ஓகே, ஒரு குழந்தைக்கு ஒரு ஸ்கூல் போகும்போது லோடு எடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப வந்துட்டு அவங்க குழந்தை கேரி பண்ணக்கூடாது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அந்த குழந்தைக்கு வந்துட்டு தேவையான அளவுக்கான திங்ஸ் மட்டும்தான் வந்து அந்த இடத்துல இருக்கணும். அந்த குழந்தை வந்து புக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து ப்ரீ ஸ்கூல் போகும்போது தேர் நாட் கோன் கேரி. கிண்டர் கார்டன் போகும்போதும் வந்து 2 அல்லது மேக்ஸிமம் 3 புக்கு வந்து இருக்கணும். அது கூட மெல்லிஸாக இருக்கணும், ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். பென்சில் மாதிரியான ஷார்ப் ஐட்டம்ஸ் இருக்கக்கூடாது, பிளண்ட் க்ரையான்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அதே சமயம் வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு ஹேண்ட் கர்ச்சீஃப்ஸ், அப்புறம் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ், கிளாத்ஸ், அது மாதிரி எல்லாம் வந்துட்டு சில விஷயங்கள் கொடுத்து விடணும். இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்ஸ் எல்லாம் வந்துட்டு நேம் எல்லாம் எழுதி அவங்க ஸ்கூல்லேயே வச்சுட்டாங்கன்னாலுமே அது பெட்டர். பிகாஸ் சேஞ்ச் ஆஃப் கிளாத்ஸ்ன்றது கண்டிப்பாக எவ்ரி சைல்டு நீட்ஸ் அட் திஸ் பர்டிகுலர் ஏஜ் அட்லீஸ்ட். அது தவிர வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஃபுட் கொடுத்து அனுப்பும்போது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் அந்த மாதிரி கொடுத்து விடுறது இஸ் பெட்டர். ப்ராசஸ்ட் ஃபுட்ஸோ இல்லை யூனோ திஸ் பிஸ்கெட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஹெல்தி கிடையாது. This leads to a lot of health problems as well.
ஸோ இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் டே, இன்றைக்கி வெஜ்ஜீஸ் டே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு the parents can do. Okay. This is more than sufficient. Water is more important. Water should be changed every day. Not many parents do that. நம்ம எவ்வளோ அது நல்லதுன்னு நம்மளுக்கு மைண்டுக்கு தெரியும், பட் டியூ டு பிஸி ஸ்கெடியூல் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. ஓகே மேம், நீங்கள் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்க ஒரு குழந்தைக்கு வந்து சீக்ரெட் பாஸ்வேர்டு, அப்பா அம்மாவோட ஃபோன் நம்பர், ஏரியா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு. ஆனால் இந்த கேள்வி வந்து கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கும் வந்திருக்கும், எனக்கும் வந்துச்சு. அதாவது ஒரு சின்ன குழந்தை, ஒரு 2-2.5 வயசு குழந்தைக்கு எப்படி இவ்வளோ விஷயம்லாம் ஞாபகம் இருக்கும், அதை எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? 1.5 வயசு குழந்தை A to Z வந்து பாட்டாக பாடுது. ABCD அப்படின்னு ஒரு 4-5 ரைம்ஸ் சொல்லி கொடுத்து தான் அனுப்புகிறாங்க. ரைம்ஸ் யார் யாரோ பேர்லாம் இருக்கிற மாரி அவங்க பேர்லாம் வந்துட்டு வர ரைம்ஸ் சொல்லி கொடுத்து அனுப்பும்போது ஒரு 10 நம்பர் இருக்கிற பாஸ்வேர்டை ஒரு இதை வந்து ஃபோன் நம்பரை அவங்கள இந்த பாட்டு மாதிரி மனப்பாடம் பண்ண வைக்கிறது அவ்வளோ கஷ்டமா? எனக்கு அது வந்துட்டு கஷ்டம்னே தோணலை. வேறஸ் தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். மேரிக்கு லிட்டில் லேம்ப் இருக்கா இல்லையான்றது ஒன்றும் அவ்வளோ பெரிய இது இல்லை. ஐ மீன் அது தலை போகிற காரியம் கிடையாது. வேறஸ் இந்த பாஸ்வேர்டோ இல்லாட்டா இந்த மாதிரி நம்பரோ அவர் ஏரியா வேர் தே ஆர் கம்மிங் ஃப்ரம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ வந்து ஒரு குழந்தை இந்த வயசில் ஸ்கூலுக்கு சேர்க்கலைன்னா பக்கத்து வீட்டு குழந்தை சேர்ந்தா அந்த குழந்தை வந்து நம்ம குழந்தைய விட ஸ்மார்ட் ஆயிருமோ அப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டினால கூட வந்து நிறைய பேர் இந்த மாதிரி சேர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ இதுக்கு வந்து காரணம் என்ன, அண்ட் இந்த மாதிரி ஏஜில் வந்து சேர்க்கறது வந்து அட்வைசபிளா? ஓகே, என்னோட ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஃபோன் கால் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஐ திங்க் ஐ கேன் ஷேர் தட். மை ஃப்ரெண்ட் கால் மீ ஃப்ரம் இந்தோனேஷியா அண்ட் he said like ஜெயப்ரியா, எனக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது, ரொம்ப அர்ஜென்ட் இது, ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் டு மீ, எப்போ என் குழந்தைய ஸ்கூலில் சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு he asked me. எனக்கு வந்து இப்போ தானே இந்த குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அட்டன் பண்ணிட்டு வந்தோம், அதுக்குள்ளே என்னமோ இந்த மாதிரி கேட்குறாங்களே அப்படின்னுட்டு ஐ ஆஸ்ட் ஹவ் ஓல்ட் இஸ் யுவர் சைல்ட், பிகாஸ் மேபி நான் மறந்துட்டேன்னு நினச்சிட்டு கேட்டேன். 1 year 5 months ஆகிடுச்சு, நான் ஏற்கனவே 3 months ஆஃப் அந்த குழந்தையோட க்ரோத்தை வந்து ஹேம்பர் பண்ணிட்டேன்னுட்டு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னாங்க. நான் வந்து கேட்டேன், உன் ஒய்ஃபோட டேக்னேன், இது சொன்னதே என் ஒய்ஃப் தான், அதனால தான் நான் உன்னை கேட்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஜஸ்ட் டோன்ட் பேனிக், நீ இந்தோனேஷியாவில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக வா, எதுவுமே ஆகிட போகிறதில்ல. 1 year 8 months 2 years அந்த மாதிரி இருக்கும்போது சேர்த்தா போதும். அப்போ கூட சும்மா ஜாலியாக வந்துட்டு போய் விளையாடிட்டு வர்ற மாதிரி ஒரு இடத்துல சேருங்க, அது தவிர எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அண்ட் தென் ஐ வெண்ட் ஆன் டு எக்ஸ்பிளைன் வை இட் வாஸ் important that they join the child at that age அப்படிங்கிறதெல்லாம். இதில் என்ன ஆகுதுன்னா, அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க கூட வேலை செய்கிறவங்க எல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க, ஐயோ நீங்கள் வந்துட்டு நிறைய வேஸ்ட் பண்ணிட்டீங்க, உங்கள் குழந்தையோடைய இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜே இந்த 5 yearsக்குள்ளே தான், இந்த 5 yearsக்குள்ளே வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்கணும், ஸ்கூலில் சேர்த்துருக்கணும், அதெல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்கல்ல. அதில் பேனிக் க்ரியேட் ஆகுது. அந்த பேனிக்னால, பியர் ப்ரெஷர்னால இவங்க கூட்டிகிட்டு போய் ஒரு ஸ்கூலில் சேர்க்குறாங்க. ஸ்கூல்ஸும் என்ன சொல்லுது, ஃபீஸ் சீக்கிரம் வந்ததுன்னா அவங்களுக்கும் ஈஸி தானே அப்படிங்கிற மாதிரி தே டேக் இட் அப். என்ன கேட்டால் வந்துட்டு ஸ்கூல்ஸ் ஷுட் பி லிட்டில் காஷியஸ் அண்ட் ஷுட் எஜுகேட் த பேரண்ட்ஸ் ஆர் கம்மிங் லைக் திஸ் அண்ட் டெல் தம் தட் நீங்கள் பொறுமையாக கூட்டிகிட்டு வாங்க, எங்கள் ஸ்கூலில் கண்டிப்பாக உங்களுக்கு அட்மிஷன் உண்டு அப்படிங்கிற மாதிரி தே கேன் சே, ஆர் தே கேன் டாக் டு தெம் இன் சம் அதர் வே அண்ட் ஆல் தட். இதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு நான் இப்போ தான் சேர்க்குறேன்னா சரி வாங்க நாங்கள் இப்போயே கூட சேர்த்துப்போம், 7 மாதம் 8 மாதத்தில் சேர்த்துக்கிறது இஸ் நாட் வைஸ் அன்லஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் அ டே கேர் அண்ட் த பேரண்ட்ஸ் ஹேவ் டு லீவ் த சைல்டு இன் த டே கேர் அண்ட் கோ, வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தவிர. பட் டே கேர் இஸ் நாட் அ ஸ்கூல். இந்த டிஸ்டிங்ஷன் கண்டிப்பாக பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சாகணும். டே கேர் இஸ் ஒன்லி டு டேக் கேர் ஆஃப் தோஸ் சைல்டு பிகாஸ் த பேரண்ட்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு பி அட் ஹோம் டு டேக் கேர் ஆஃப் தெம். அண்ட் அதுக்கான செட் எல்லாமே வந்துட்டு வேறு. ஸ்கூலுன்னுட்டு போடும்போது இட் இஸ் ஒன்லி ஃபார் த சைல்டு டு லேர்ன், ப்ளே, என்ஜாய். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் அ ப்ளே ஸ்கூல். கிண்டர் கார்டன், அந்த வேர்டை பார்த்திங்கனாலே கார்டன் அப்படின்னுட்டு வருது. இட் இஸ் அ ஜெர்மன் வேர்ட் அண்ட் அது வந்து கார்டன், அதாவது குழந்தைங்க இருக்கிற ஒரு கார்டன் அப்படின்னுட்டு பேர். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு அனுப்பும்போது த சைல்டு ஷுட் ஹேவ் சர்டன் ஃபேக்கல்ட்டிஸ் விச் ஆர் வெல் டெவலப்ட். இந்த நீங்கள் சொன்னீங்க தலையை சுற்றி மூக்க தொடறதுன்றது, இட் இன்வால்வ்ஸ் கிராஸ் மோட்டார், ஃபைன் மோட்டார், ஃப்ளெக்சிபிலிட்டி, நிறைய விஷயம் அதில் இருக்குது. அஃப்கோர்ஸ் 2 வயசில் அந்த குழந்தைங்களால் அது பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் தர் பட்ஜி ஃபிங்கர்ஸ் அண்ட் தர் லேக் ஆஃப் கிராஸ் மோட்டார். பட் ஆனாலும் வந்து ஓரளவுக்காவது நடக்க தெரியுதா, ஒரு ஸ்டெப் வச்சாவது வந்து படி ஏற தெரியுதா, இதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் பார்க்கணும். அண்ட் அந்த ஸ்கூல்லவும் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்கிற மாதிரி, நிறைய அவுட்டோர் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இப்படியெல்லாம் பார்த்து போட்டாங்கன்னா ஐ திங்க் இட் இஸ் ஃபைன். ஆனால் தே ஷுட் நாட் பேனிக். அந்த பேனிக்ன்றது இல்லாமல் நம்ம குழந்தைக்கு எது நல்லதுன்ற ஜட்ஜ் பண்ணுற கேப்பபிலிட்டி பேரண்ட்ஸுக்கு வேணும்னா தே ஹாவ் டு எஜுகேட் தெம்செல்ஸ் மோர். ஓகே மேம், இந்த காலத்தில் வந்து இப்போ கிண்டர் கார்டன், இந்த ப்ரீ ஸ்கூல், இது எல்லாமே வந்து பேசிக்காக இப்போ வெளியிலேருந்து பார்க்குறப்ப எப்படி தோணுதுன்னா, இது வந்து ஃபினான்ஷியலாக, பொருளாதார ரீதியாக கொஞ்சம் அப்பர் கிளாஸில் இருக்கிறவங்க, அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒரு பெர்செப்ஷன் வந்து ஜனங்க மத்தியில் இருக்குது. இது வந்து உண்மையா? ஓரளவுக்கு வந்துட்டு என்னென்னா மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் கிளாஸ் தான் அஃபோர்ட் பண்ணக்கூடிய நிலமையில் இருக்குது.
கிண்டர் கார்டனும் சரி மற்ற ப்ரீ ஸ்கூல்ஸ் எல்லாமும் சரி. ஆக்சுவலாக ப்ரீ ஸ்கூலோட ஃபீஸ் வந்துட்டு இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் வாட் தே வில் ஜாயின் இன் அ ஸ்கூல். அந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ சில ப்ரீ ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது. பட் அஃபோர்டபுள் ப்ரீ ஸ்கூல்ஸ் எல்லாமும் இருக்குது நிறையவே. ஸோ அவங்க போய் பார்க்கும்போது அவங்க பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத பார்த்து அந்த மாதிரியான ஒரு ப்ரீ ஸ்கூல்லன்றது சேர்க்கணும். இன்னொன்று ஏன் இந்த அளவுக்கு இருக்குது, இந்த டிஸ்பாரிட்டி இருக்குன்னா, தி ஆம்பியன்ஸ் ப்ரொவைடட் பை அ ப்ரீ ஸ்கூல் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி ஆம்பியன்ஸ் ஆஃப் அ ஸ்கூல். நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த 2:1 டீச்சர் ரேஷியோ, ஐஎம்ஆர்ஸ் வந்துட்டு இது இருக்கிறது, பக்கத்துலேயே டாய்லெட்ஸ் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி, டாய்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வேறு மாதிரியான டாய்ஸ் தான் இருக்கும், சைல்ட் சேஃபானது, நான் டாக்ஸிக், இதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி வைக்கணும்னா இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். அந்த எக்ஸ்பென்சஸை வந்துட்டு அஃப்கோர்ஸ் தே வில் ஹேவ் டு லோட் இட் ஆன் த ஃபீஸ். ஸோ இந்த ஒரு டிஸ்பாரிட்டி வந்துட்டு இல்லாமல் இருக்கிற மாதிரி பேரண்ட்ஸ் பார்த்துக்கணும். அதாவது ஐ எம் ஏபிள் டு அஃபோர்ட் சே 20,000 or 30,000, இந்த ஸ்கூலோட ஃபீஸ் இப்படி இருக்குது, இஸ் இட் ஒர்த், இந்த இவங்க கலெக்ட் பண்ணுற ஃபீஸுக்கு இந்த கொடுக்குற ஆம்பியன்ஸ் ஒர்த்தா அப்படிங்கிறது அவங்க பார்த்துக்கிறது பேரண்ட்ஸோட கையில் இருக்குது. இப்போ பெரிய ஸ்கூலில் படித்தா அந்த குழந்தை ஸ்மார்ட் ஆயிரும், இந்த கம்மி ஃபீஸ் இருக்கிற ஸ்கூலில் படித்தா குழந்தை வந்து அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காது அப்படின்னு ஏதாவது இருக்கா? அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது. நம்மளுக்கே தெரியும் அது நல்லாவே. வந்துட்டு எவ்வளோ பேர் பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இன்றைக்கு மேபி தே ஆர் இன் வெரி ஆர்டினரி ஜாப்ஸ் அண்ட் ஆல் தட். ஒன்றுமே இல்லாத ஸ்கூல்லலாம் படிச்சுட்டு வந்து ஐஐடியில் ஐஏஎம்லலாம் இருக்கிறவங்க, ஃபாரின் போனவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ பர்சனல் சக்ஸஸ் அண்ட் மோட்டிவேஷன் ஆஃப் த சைல்டு. அதுதான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணுமே தவிர எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இதுவே இல்லை. வாட் இஸ் த சைல்ட்ஸ் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு ஜாப் அப்படின்னுட்டு போகும்போது அவங்க மார்க்ஸை விட ரொம்ப முக்கியமாக இப்போ இருக்கிற எம்ப்ளாயர்ஸ் பார்க்குறது ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூடை கொண்டு வர்றது 50% ஸ்கூல்லையும் 50% பேரண்ட்ஸ் கையிலையும், ரெண்டு இதுவுமே இருந்து ஜாயிண்ட்டாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஸோ கண்டிப்பாக ஒரு குழந்தை நல்லா வளர்கிறதுக்கு வந்து முக்கியமான காரணம் ஏன்னா பேரண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய டிப்ஸ் வந்து நம்ம மேம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நிறைய பேசலாம், தொடர்ந்து பேசலாம் புதிய எஃப்எம் ஸ்டேஷனில். இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா. இன்னைக்கு வந்து கெட் ரெடி ஃபார் கிண்டர் கார்டன் மந்த்ல அதை பத்தி இனியவை இன்று நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ப்ரெஷஸான ஏஜ் அப்படின்னா அந்த சைல்ட்ஹுட் தான். ஸோ அந்த சைல்ட்ஹுட்டை வந்து நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது, குறிப்பாக பேரண்ட்ஸ் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் மேம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க கிட்ட நம்ம இப்போ தொடர்ந்து பேசலாம். இப்போ வந்து நம்ம இந்த சீக்கிரம் குழந்தைய வந்து ஸ்கூலில் சேர்க்கறத பற்றி பேசிட்டு வந்த நிறைய விஷயங்கள். ஆனால் இதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன? இந்த கேள்வியை ஏன் நான் கேட்குறேன்னா, இப்போ வந்து ஒரு குழந்தைய வந்து 3 வயசில் வந்து சில பேர் வந்து ஸ்கூலுக்கு சேர்க்குறாங்க. சில பேரண்ட்ஸ் வந்து இல்லை, என் குழந்தை வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து அந்த சைல்டுஹுட் வந்து என்ஜாய் பண்ணட்டும், ஒரு 4 வயசில் ஒரு 5 வயசில் சேர்க்குற பேரண்ட்ஸையும் நான் பார்த்துருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு 4 வயசில் 5 வயசில் சேர்த்துட்டா என்ன ஆகும்னா, கூட படிக்கிற பசங்க இந்த பசங்களோட கொஞ்சம் ஏஜ் கம்மியாக இருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த குழந்தை வந்து சரியாக மிங்கிளாக முடியாதது, இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வருது. ஏன்னா இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி வந்து 80% 3 வயசுல கொண்டு போய் சேர்த்துறாங்க. ஸோ இந்த சீக்கிரம் சேர்க்கறதுல இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? சீக்கிரம் சேர்க்கறதுல இருக்கிற ப்ரோஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைகள் வந்துட்டு பல விஷயங்களை கற்றுக்க முடியுது. அவங்களோட பியர் குரூப், ஏஜ் குரூப் பசங்களோட வந்துட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அட்லீஸ்ட் ஈவன் ஃபார் 2 hours 3 hours-னாலும் அவங்களோட ஏஜ் குரூப் பசங்களோட அவங்க வந்துட்டு ஜாயின் பண்ணி விளையாடுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. ஆல் தட் இஸ் தேர். இதை தவிர வந்துட்டு அவங்களுக்கு அந்த என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ராப்பரான ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் அந்த பேரண்ட்ஸ்க்கு கிடைச்சிருது. முன்னாடியெல்லாம் வந்துட்டு வாட் எவர் வி ஹட் டேக்கன் ஃபார் கிராண்டட் இப்போ இந்த காலகட்டத்தில் இல்லை. ஐ ரிமெம்பர் நான் வந்துட்டு ரொம்ப சைல்ட்ஹுட் டேஸில் கோலமாவை வச்சு கோலம் போட்டது அதெல்லாம் வந்துட்டு இப்போ இருக்கிற இந்த அப்பார்ட்மெண்ட் கல்ச்சரில் கிடைக்கிறது கிடையாது கண்டிப்பாக. ஏன்னா பேரண்ட்ஸே கோலம் போடுறது கிடையாது. தெர் இஸ் ஒன் ஸ்டிக்கர் விச் இஸ் ஸ்டக், எவ்ரி இயர் அந்த ஸ்டிக்கர் மாறின்ட்டே இருக்குது. அவ்வளோதான் இருக்கிற கோலம் போடுற ஸ்கில்லே நம்மளோடது. இதில் வந்து நிறைய ஃபைன் மோட்டார் எபிலிட்டிஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஸ்கூல்ஸில் சாண்ட் பிட் வச்சு சாண்டில் விளையாட விடுறாங்க. இவ்வளோலாம் வந்துட்டு அவங்க பண்ண முடியுது. ஸோ பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு இதில் நிறையவே அட்வான்டேஜ் கிடைக்குது. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது என்னென்னா, சப்போஸ் அவங்க வந்து ஒரு ஸ்கூலில் சேர்க்குறாங்க, அங்கே வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லை, பட் தேர் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் என்ன டீச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான், ப்ரிப்பேரிங் தெம் ஃபார் பிகர் ஸ்கூல் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஃபோக்கஸாக இருக்குது அப்படின்னா, தென் தே மிஸ் அவுட் ஆன் அ லாட் ஆஃப் தீஸ் ஃபன் ஃபேக்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு தேவையில்லாமல் வந்துட்டு ஒரு ஏலியன் பிளேஸில் கொண்டு போய் விட்டு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு மென்டல் ப்ரெஷரை கொண்டு வர்ற மாதிரி எல்லாம் இருக்குது. இந்த மென்டல் ப்ரெஷருங்கிறது பின்னாடி ஆட்டிடியூடினல் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அந்த குழந்தை வந்து நிறைய பேரோட மிங்கிள் பண்ணது ரொம்ப சைலண்ட் ஆகிடும், அப்படியே வந்து ஓரமாக உட்காந்துக்கும். பிகாஸ் இட்ஸ் நாட் ஹேவிங் அ ஹாப்பி டைம் இன் த ஸ்கூல். ஸ்கூலுனாலே அழ ஆரம்பிச்சு அது வந்து இட் வில் கண்டினியூ த்ரூ அவுட் த லைஃப். ஸ்கூல் அப்புறம் ப்ரீ ஸ்கூல்லேருந்து கிண்டர் கார்டன், அதுலேருந்து ஸ்கூல் போயிட்டு கடைசியில் வேலைக்கு போகிறதுக்கு கூட வந்து அழுதுகிட்டே போகிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நிறைய இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த கான்ஸ் when compared to the pros.
ஸோ இதை வந்துட்டு அவங்க ஜட்ஜ் பண்ணி ஒரு நல்ல இடம் தேர்ந்தெடுத்து போட்டாங்கன்னா நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணிட முடியும் அண்ட் தே கேன் ஒன்லி என்ஜாய் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் அ குட் ப்ரீ ஸ்கூல். மேம் இப்போ வந்து ஒரு குழந்தை ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் பிறந்தாதான் அந்த குழந்தைக்கு வந்து ஸ்கூலில் அட்மிஷன் தரும் அப்படின்னு சில ஸ்கூல் சொல்கிறத நாங்கள் கேள்விப்பட்டோம். இது சரியா? ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி எந்த ஸ்கூலும் சொல்லி கேள்விப்பட்டதே கிடையாது. என்ன சொல்கிறாங்கன்னா born on or before இந்த ஏஜ் இந்த டேட் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1st December 2012 பார்ன் இருந்ததுனா மட்டுமே 2014 வந்துட்டு we will give இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. I mean 1st December 2012 on or before this date அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. And again after 1st December 2011 அப்படின்னுட்டு they will give a deadline. இந்த ஏஜ் குரூப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா this is something like it spans over a year. ஸோ இந்த இயருக்கு ஒரு 3rd or 4th December அப்படின்னுட்டு அந்த குழந்தை சப்போஸ் இஃப் இட் இஸ் பார்ன்னா தென் தே வில் சே கம் ஃபார் த நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் அப்படின்ட்டுவாங்க. இதே வந்து முன்னாடி ஆயிடுச்சு சப்போஸ் த சைல்டு இஸ் பார்ன் லைக் இன் November 2011 அப்படின்னு சொன்னால் அகைன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு வயசு கூட இருக்கிற எல்கேஜிலையோ அந்த மாதிரி எங்கன்னா வந்துட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் கேட்டிங்கல்ல முன்னாடி அந்த குழந்தை வந்து ஏஜ் அதிகமாக இருக்கும்போது இந்த இதில் போட்டால் மிங்கிள் ஆவாங்களா மாட்டாங்களான்னுட்டு. டு ஆன்சர் தட் கொஷன் இதுதான், இந்த ஏஜ் ரேஞ்சுக்குள்ளே இருந்தாங்கன்னா தே வில் மிங்கிள். அதுக்கு மேலே இருந்தாங்கன்னா தே ஹாவ் டு கோ டு அ ஹையர் கிளாஸ் அன்லஸ் அண்ட் அன்டில் த சைல்ட் ஹேஸ் காட் சர்டன் இஷ்யூ சம் டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன் ரீச் பண்ணாமல் அப்போ வந்து அவங்க ரெக்கமெண்டட் ஃபார் திஸ் ஏஜ் குரூப் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா வித் அப்ராப்ரியேட் லெட்டர் இருந்ததுன்னா தே வில் ஜாயின். அதே மாதிரி ஏஜ் அதிகமாக சேர்க்கும்போது ஒரு ஸ்கூலில் அவங்க அந்த பியர் குரூப்புன்றது வந்து ஃபார்ம் ஆகாமல் போயிடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். பிகாஸ் மென்டலி தே வில் பி மோர் மெச்சூர் தேன் த அதர் சில்ட்ரன் அண்ட் அந்த இது வந்துட்டு மிங்கிளிங் அப்படிங்கிறது ஆகாது. ஸோ ஓரளவுக்கு அந்த ஏஜ் ரேஞ்சை பார்த்துட்டு போட்டாலே போதும். மெனி ஸ்கூல்ஸ் நவ் ஸ்டார்ட் ஃப்ரம் எல்கேஜி ஆர் ஈவன் ப்ரீகேஜி. ஸோ அது வந்து எந்த ஸ்கூல்ஸில் எந்தெந்த மாதிரி இருக்கா அவங்களோட அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் பார்த்து போட்டாங்கன்னாலே போதும். தே கேன் ஸ்டார்ட் ஆல் திஸ் ப்ராசஸ் when the child is like 1.5 அப்படின்றதுலேருந்து அவங்க பார்க்க ஆரம்பிக்கணும். பார்க்க ஆரம்பிச்சு ஆங்ஸைட்டி இல்லாமல் பொறுமையாக அவங்க சர்ச் பண்ணினாங்கனாலே ஒரு பீரியட் ஆஃப் 6 months தே கேன் டூ. லாஸ்ட் மினிட் ரஷ் அப்படிங்கிறது எதனா இருக்குன்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு பியர் ப்ரெஷர் இதெல்லாம் கேட்டுட்டு ஒருவேளை நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிறதுக்காக தே ஃபீல் பேட். ஓகே, ஸோ விஜயதசமி வரப்போகுது. ஸோ இப்போ ஆரம்பிச்சா கரெக்டாக இருக்குங்களா அந்த ரிசர்ச் இதெல்லாம்? தே கேன் ஸ்டார்ட் ரிசர்ச்சிங் அண்ட் அந்த ரிசர்ச்காக வந்துட்டு அவங்க லேப் கோட் போட்டுட்டு 2 மாதம் ரூம்லேயே உட்காந்துருக்கணும்னு அவசியம் இல்லை. தே கேன் டேக் த டைம் ஒரு வீக்கெண்ட் ஆனால் ஜாலியாக எல்லாரும் ட்ரிப் போகிற மாதிரி ஒரு ப்ரீ ஸ்கூலாக தே கேன் விசிட். எந்த இடத்துல அந்த குழந்தை என்ஜாய் பண்ணுதுன்னு பார்க்கலாம். போனதும் விட்டதும் அது வந்துட்டு இட் கோஸ் அண்ட் கிளிங்ஸ் டு தட் ஸ்கூல்னா தே கேன் சூஸ் தட் ஸ்கூல். இல்லை எனக்கு இந்த ஸ்கூலே பிடிக்கலான்னு அந்த குழந்தை இதுலேயே சொல்லிடுதுன்னா தே கேன் அவாய்ட் தட் ஸ்கூல். ஸோ அண்ட் ரெண்டாவது வந்துட்டு நியர்னஸ், நம்ம கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வர்றதுக்கெல்லாம் வந்துட்டு பக்கத்தில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாமும் அந்த பேரண்ட்ஸ் பார்க்கணும். அதுக்கு பக்கத்துலேயே இருக்குன்னா ஈஸியாக இருக்கும் ட்ராப் பண்ணுறது பிக்கப் பண்ணுறது அண்ட் ஆல் தட். இல்லை கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கு அவுட்டரில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஸ்கூல் வந்து எதனா ட்ராப் பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கிரேட். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரியவங்களுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். எப்படி அந்த ஸ்கூல் செலக்ட் பண்ணணும், எந்த ஏஜில் வந்து சேர்க்கணும், பிளாப்ளா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசுகிறோம். ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்து இப்போ கொஞ்சம் நிறைய இன்ஃபோ வந்து இருந்திருக்கும். பட் நம்ம வந்து இந்த குழந்தைங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் வந்து யோசிக்கணும் மொத்தம். ஏன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருக்குது. மோஸ்ட்லி டீச்சர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் 10th கிளாஸ் எல்லாம் கூட ஈஸியாக எடுத்துருவேன், ஆனால் அந்த கிண்டர் கார்டன் மட்டும் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ரொம்ப பெரிய ஒரு ஜாப், ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்கிறது பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ குழந்தைங்களோட ஆஸ்பெக்ட்ல இருந்து நம்ம வந்து நீங்கள் நிறைய பேரை வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய குழந்தைங்களை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிங்கிள் ஆகியிருப்பீங்க. குழந்தைங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ப்ரையரான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குழந்தைக்கு வந்து இட் ஷுட் பி லைக் அ செகண்ட் ஹோம். அதாவது அந்த குழந்தை அந்த ஸ்கூலுக்குள்ளே போனதும் அந்த குழந்தைக்கு பார்த்ததும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஆம்பியன்ஸ், விளையாடுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கணும்னுட்டு பார்க்கும். சப்போஸ் ஒரு பேரண்ட் வராங்க, அந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு வராங்கன்னா பேரண்ட்ஸ் உட்கார வச்சுட்டு வில் லெட் த சைல்ட் கோ அண்ட் அப்சர்வ். அப்போ அந்த குழந்தையே நாங்கள் பார்த்துட்ருப்போம் என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தைன்னுட்டு. இமீடியட்டாக அந்த குழந்தை வந்து அவுட்டோர் ஏரியாவுக்கு தான் ஃபஸ்ட்டு போகும். எந்த குழந்தைக்கும் கிளாஸ்க்குள்ளே போய் உட்காந்து புக் எடுத்து படிக்கணுன்னுட்டு நினைக்காது. வெளில போயிட்டு ஏதோ ஒரு சைக்கிளையோ இல்லாட்டா ஒரு காரையோ எடுத்து அந்த குழந்தை விளையாடும் போது எந்த அளவுக்கு அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சப்போஸ் அந்த குழந்தை வந்து அம்மா மடியை விட்டு இறங்கலை அப்படின்னா அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி அவுட்டோர் இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னுட்டு தென் வில் டேக் தம் இன்டோர் அண்ட் தென் வில் இன்ட்ரடியூஸ் தெம் டு சம் பிளாக்ஸோ இல்லை நிறைய கேம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவோம். அப்போ எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதெல்லாம் பார்ப்போம். இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு we will decide if the child can be taken in or not. ஏன்னா நிறைய சமயத்தில் வந்து எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அம்மாவே பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லை அப்பாவே பிடிச்சிட்டு இருக்காங்கன்னா child is not yet ready to come to school.
ஸோ அந்த குழந்தைக்கு வந்துட்டு சொல்லறதுக்கு தெரியாது. இப்போ 10th எனக்கு இந்த மாதிரி ஸ்கூல் வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்றதுலாம் சொல்லறதுக்கு தெரியும். ஒரு ப்ரீ ஸ்கூல் குழந்தைகிட்டன்றது இன்ட்யூட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்களோட செயலில் வச்சுட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னுட்டு கலெக்டிவாக டிசிஷன் எடுக்கணும். ஸோ இந்த கலெக்டிவ் டிசிஷன் மேக்கிங்கில் வந்துட்டு பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, ஸ்கூல்ஸும் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேக் ஹோல்டர். ஸோ இது எல்லாத்தையும் வந்து டிசைட் பண்ணி தான் வந்துட்டு வி சி. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு வந்துட்டு வரும்போது நல்ல ஒரு வெல்கமிங் ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃப் இருக்கணும். வரும்போதே வந்துட்டு உம்முன்னு வச்சுட்டு நீ வந்துட்ட ஸ்கூலுக்கு வந்துட்டியா, வா வா மாட்டினேன் கையிலங்கிற மாதிரி இருக்கக்கூடாது டீச்சர்ஸ். அதாவது வரும்போதே வந்துட்டு ஏதோ ஒரு ஆண்டி, ஒரு பக்கத்து வீட்டு ஆயா அந்த மாதிரி வந்துட்டு வராங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அங்கே இருக்கிற பிரின்சிபல் சப்போஸ் வயசானவங்களாக இருந்தால் மனசு வந்து அந்த குழந்தைங்க தாத்தாவோ பாட்டினோ அவங்கள கூப்பிடுறாங்கன்னா தட் இஸ் த ஃபர்ஸ்ட் சக்ஸஸ். அப்போ தென் த சைல்ட் வில் மிங்கிள் அப்படின்னுட்டு அர்த்தம். இல்லாமல் வந்துட்டு இந்த குழந்தை எல்லாரையும் பார்த்து பயப்படுது அப்படின்னா பேரண்ட்ஸ் ஷுட் ரீகன்சிடர். ஓகே, இந்த கெட் ரெடி ஃபார் கிண்டர் கார்டன் மந்தில் வந்து இன்றைக்கி நம்ம இனியவென்றில் நிறைய விஷயங்கள் பேசணும் சௌமியா. ஒரு குழந்தைக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ், பேரண்ட்ஸ் எதெல்லாம் எதிர்பார்த்து ஸ்கூலில் சேர்க்கணும், எந்த மாதிரி ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட சைக்காலஜி கூட வந்து கொஞ்சம் அவங்க டச் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் இல்லையா. ஏன்னா அதுதான் வந்து பேசிக். நம்ம வந்து குழந்தைங்களோட சைக்காலஜின்னு பார்க்கணும். பேரண்ட்ஸே முதல்ல வந்து சைக்காலஜிக்கலாக கொஞ்சம் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம், எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்காக. தேங்க்யூ. இந்த மாதிரி வந்து புதுசாக புதுயுகம் சேனலில் எடுத்துகிட்டு வரீங்க. இட்ஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ் ஃபார் பேரண்ட்ஸ் ஆல்சோ. நானும் நிறைய என்னோட பேரண்ட்ஸை வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை பார்க்க சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, நிறைய இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கு போகும்போது அட்லீஸ்ட் they'll get themselves educated better. Thanks for giving me this opportunity. Thanks a lot மேம். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் இன்னும் நிறைய பயனுள்ள விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு பிரேக் எடுத்துலாம். புதியுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன எஜுகேஷன் நம்ம கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இவ்வளோ நேரம் எஜுகேஷன் கொடுத்தோமே பார்த்தா, பட் இது ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசணும் இல்லையே, ஆனாலும் எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. என்னோட குழந்தைக்கு வந்து நான் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி தரணுன்ற சந்தேகம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான வெப்சைட் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, அது என்ன வெப்சைட்? பேரே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். beforball.com. ஓகே, beforball.com ஸ்பெல் பண்ணிடலாம். beforball.com. எஸ், beforball.com அப்படிங்கிறது ரொம்ப கிரேசியான நேமாக இருக்கு. பட் இதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய அதுக்குள்ள இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்து குழந்தைக்கு இந்த வயசுல இந்த மாதிரியான நாலேஜ் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா இந்த வெப்சைட்ல போய் பார்க்கலாம். அவங்க வந்து ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த வயசுல குழந்தைங்களுக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் சொல்லி தர ஆரம்பிங்க, இந்த வயசுல வந்து குழந்தைய வந்து நீங்க ஸ்கூலுக்கு அனுப்ப ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்காக பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ற வெப்சைட் இது. ஓகே, அதுவும் இந்த காலத்துல வந்து கிண்டர் கார்டன் அட்மிஷனுக்கு முன்னாடியே அவங்க வந்து குழந்தைக்கு ஒரு சில இன்டர்வியூ டெஸ்ட்லாம் வேற வைக்கிறாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டோம். கெஸ்ட்டும் சொன்னாங்க. அதனால இந்த மாதிரி வெப்சைட் பார்த்து நம்ம கரெக்டாக சொல்லி கொடுத்தோம்னா அந்த இன்டர்வியூல குழந்தை ஒரு வேலை ஈஸியாக கிளியர் பண்ணுன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், நம்மலாம் படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடும்போது தான் இன்டர்வியூ அப்படின்னு போய் நிற்போம். பட் வந்து இந்த காலத்து குழந்தைங்கலாம் வந்து இப்பவே இன்டர்வியூக்கு போயிடுறாங்க. ஆமா, வேலைக்கெல்லாம் ஒரு வேலை கான்ஃபிடன்ஸ் வளர்ந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே இன்டர்வியூ பார்த்து வளர்ந்துருப்பாங்க. பட் இந்த இன்டர்வியூலாம் வந்து கொஞ்சம் சைல்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் முத்து. நம்ம ரொம்ப பயப்படுற மாதிரிலாம் வந்து இருக்காது. அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா சௌமியா, நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். நம்ம வந்து ஃபைனலா வீட்டுக்கு போறதுக்கான நேரம் வந்தாச்சு. எஸ், அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் வந்து நீங்க மறந்துடக்கூடாது முத்து. நம்ம செஞ்ச இந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து நேயர்கள் தான் சொன்னோம் இல்லையா. நேயர்கள் எல்லாரும் அவங்க கருத்துக்கள் feedback@pudiyugam.tv அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு கண்டிப்பா இமெயில் பண்ணலாம். எங்களை தோல்ல தட்டுறதா இருந்தாலோ தலையில குட்டுறதா இருந்தாலோ feedback@pudiyugam.tv அப்படின்ற இமெயில் ஐடியில போய் அனுப்பலாம். அது மட்டும் இல்லாம நீங்க லெட்டர் மூலமா அனுப்பணும்னா கீழே ஸ்கிரீன்ல வர அட்ரஸ்க்கும் அனுப்பலாம். எஸ், கடிதம் எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ற நேயர்கள் எல்லாருமே வந்து நீங்க கடிதங்களும் அனுப்பலாம். எங்களுக்கும் கடிதம் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நிகழ்ச்சியில் வாசிக்க போறோமா? இல்ல, நம்ம வந்து தனியா உட்காந்து வாசிச்சு அந்த கரெக்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம். மட்டும் இல்லாம இப்போ நம்ம வந்து டாடா பை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. புதியுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று வித் முத்து சௌமியா.